வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கவிதா போட்ட சதி வலையில் நம்ம திரு விழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரியா நம்ம திரு வீட்டுக்கு எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இந்த திருவை கைது பண்ணணும், இல்லாட்டினா நான் இங்கேயே இந்த பெட்ரோலை ஊற்றி நான் சாக போகிறேன் அப்படின்னு தான் மேலே ஊற்றிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிக வராங்க. ஆனால் நம்ம திருவோட அம்மாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அப்படியே நெஞ்சு வலி சரிஞ்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் கவிதா கால் பண்ணி திருவுக்கு இந்த பாரு உங்கள் அம்மா சாவ கிடக்குறாங்க, உங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்து, நீ போய் உடனே வா அப்படின்னு வர வைக்கிறாங்க. நம்ம திரு வரக்கூடிய நேரம் அதிகாரிகளையும் பொறி வச்சு கவிதா வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவை அதிகாரியை கைது பண்ணுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா பாம்பேக்காரங்க டார்ச்சர் கொடுத்துறாங்க. இந்த ஆடில் எப்படியாவது இந்த ஆட் ஷூட் நடத்தக்கூடாது இந்த திருவோட கம்பெனி, அதுக்காக தான் ரியா ஒன்றெல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க. அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாபம் அலெக்ஷன் மாறுவேடத்தில் வந்தாலும் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுற நேரம் அந்த ரியா கண்டுபிடிச்சிடா. அந்த ஃபோனை வாங்கி அப்படியே டாய்லெட்டுக்குள்ளே தூக்கி போட்டு அந்த எவிடன்ஸை இல்லாமல் பண்ணிடுறா ரியா. இந்த கட்டத்தில் திவ்யாவுக்கிட்ட நம்ம மகா கட்டி பிடிச்சி அழுறாங்க. எப்படியாவது திருசாரை காப்பாற்றிடலான்னு நல்லா ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே பலிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரியாவுக்கு பாம்பேக்காரவங்களாம் டார்ச்சர் கொடுக்குறாங்க. எப்படியாவது நீ திருவை அரெஸ்ட் பண்ண வைக்கணும், அவன் வெளியே கிடந்தா அந்த ஆட் ஷூட்டை முடிச்சிடுவான், நீ அதை பண்ணினா தான் உனக்கு காசு நாங்கள் சொன்னது மாதிரி ரூபாயை தருவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ரியா வாயை பிளந்துக்கிட்டு சரி அதுக்கு நான் ஒரு தில்லாலங்கடி வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, நம்ம ரியா ஒரு பெட்ரோல் கேனோட நம்ம திரு வீட்டு முன்னாடி வராங்க. என்னை பாலியல் துன்புறுத்தல் பண்ண அந்த திருவை அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அரெஸ்ட் பண்ணாட்டா நான் இப்போ இதிலே நான் சாக போகிறேன் அப்படின்னு பெட்ரோல் கேனை திறந்து தான் மேலே எல்லா உடம்புலையும் ஊற்றிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதிகாரிகளும் வந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னை எல்லாரும் வாரீங்க, ஆனால் என்ன பாலியல் கொடுமை பண்ண அந்த திருவை விட்டு வச்சுருக்கீங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன், நீங்கள் இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணாட்டா நான் எனக்கு மேலே ஊற்றிக்கிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு ஊற்றுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம திருவோட அம்மாவை அப்படியே நெஞ்சு வலியை நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கவிதா இதுதான் சாக்கு, இவ நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டா, இவளுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு இவளுக்கு பையனை வர வைக்கலாம், திருவை கூண்டோட திருவை பிடிச்சிட்டு போயிடணும் அதிகாரிகள், இல்லாட்ட அந்த பாம்பேக்காரங்க நம்மளை விட போக மாட்டாங்க, இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்க ஒரே வழி அப்படின்னு அந்த இடத்துல திருவை கைது பண்ணதுக்காக நம்ம திருவை வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி திருவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு திரு, உன்னோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி அந்த ரியா இங்கே மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோலை ஊற்றி சாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவள் சொன்ன சொல்லில் உங்கள் அம்மாவுக்கு இப்போ படபடத்து வேர்த்து கொட்டுட்டு சரிஞ்சு விழுந்துட்டா, நீ வா திரு அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக நான் வெளியே வந்தே ஆகணும், எனக்கு என்னை விட எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு திரு அடிச்சு புரண்டு வராங்க. திரு வர விஷயத்த அதிகாரிகளுக்கு ஃபோன் போட்டு நம்ம கவிதா சொல்லி வச்சுறாங்க. என்னை கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக அந்த திரு இங்கே வருவான், அவன் வந்ததோட அவனை கையும் களவுமா சிக்க வைக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அவன் வரட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகாரிக மறைஞ்சு நிற்கிறாங்க. இந்த சைடு திரு எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு படபடத்துட்டு வேக வேகமாக ஓடி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தெருவோட அம்மா அப்படியே சரிஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு தலைமறைவாக ஒழிச்சு இருக்கிறதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கோடிக்கணக்காக நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அம்மா, உங்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம், அம்மாயை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சபாஸ் டாக், நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு கவிதா உன்னை பிடிச்சிட்டு போனோம் அதிகாரிக, அதுதான் நீ அப்போ தான் எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும், நீ அந்த ஆட் ஷூட்டில் எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் நீ இருக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கையங்களவுமா நம்ம திருவை பிடிக்கிறதுக்கு அதிகாரிகள் நிற்கிறாங்க. என் அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லான்னு இருந்தவுடனே நான் ஓடி வந்துட்டேன், எனக்கு உங்கள் பாசம்தான் முக்கியம், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, நான் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரியா தானே, இவ படம் வைப்பா, சாகணும் நீ உண்மையாட்டே செத்து ஒழியட்டும் அப்படின்னு நம்ம திவ்யா அதிரடியாக மண்ணெண்ணெயை அந்த பெட்ரோலை கொண்டு மீதி இருக்கிறத ஊற்றி தீயை போட்டு எரிக்க வைக்க போகிறாங்க. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது, இவ சாகணும்
கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தான் உயிருக்கு பயந்து ரியா விட்டுரு விட்டுரு விட்டுரு, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வேணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணினேன், எனக்கு வந்து பாம்பேலேருந்து டார்ச்சர் பண்ணாங்க, நீ கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், திடீர் மேலே வந்து போலியாக வந்து பழி போட்டது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டு விட்டுரு திவ்யா, என்னை உயிரோடி விட்டுட்டியேனா போதும், நான் இனி திருக்க இதில் வந்து தலையிட மாட்டேன், இப்போவே நான் கொடுத்த கேஸ் எல்லாத்தையும் வந்து வாபஸ் வாங்குறேன், என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரியா வந்து திவ்யா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதிகாரியை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்போ நீங்கள் வேணும்னே தான் திருக்கு மேலே போலியா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, உங்களெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவை வந்து காப்பாற்றிடுறாங்க திவ்யா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து கவிதை வந்து மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த திரு வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவான், கம்பி எண்ணிடுவான், நம்ம திட்டம் நிறைவேறும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் இப்படி தலைகீழ மாதிரி சொதப்போன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க.